2 அப்டேட் கைதி 2 அப்டேட் வந்து இன்னும் லொகேஷனே சொல்லல. என்னன்னா தலைவர் படம் முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 பண்ணுவாங்க. ரக்ஷனும் இது மாதிரி சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ரொம்ப நாளான பல வருஷத்துக்கான ஒரு வெயிட்டிங். ஸோ இன்னைக்கு தியேட்டர்ல வந்து எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது நான் பண்ண ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் அப்போ ஒரு பயத்திலே பண்ணிருந்தோம், இதெல்லாம் தியேட்டர்ல எப்படி இருக்குமோன்ற ஒரு பயம் வந்து ஒரு வருஷமா இருந்தது. ஸோ அது வந்து தியேட்டர்ல பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு ஸ்கூல் ரீயூனியனுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போவோம், இப்போ அது தேவையில்லை. இப்போ தியேட்டர்ல வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் ரீயூனியன் பண்ணணும்னா நீங்க தியேட்டருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படம் கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். நம்ம 90s பண்ண ஒரு சின்ன விஷயங்களும் டைலாக்ல இருந்தா கூட பேக்ரவுண்ட்ல ஒரு ஆக்டிவிட்டியா கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் நம்ம ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் கார்டு, WW கார்டு, அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் சொல்லலை, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல கூட நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீகலெக்ஷன். நீங்க பண்ண படத்துல என்ன சேலஞ்சிங் இல்ல டிஃபரெண்டா இருக்குது? எனக்கு வந்து ஸ்கூல் பையனாவே திருப்பி பண்றது. நான் இது வரைக்கும் ஸ்கூல்ல பண்ணாத சில விஷயங்கள்ல நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு கொஞ்சம் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க, சீரியஸா படிக்கணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால என்ஜாய் பண்றதை விட்டுட்டேன். ஸோ ஒரு சேட்டை பண்றது வந்து என்னைய சேர்த்துக்க மாட்டாங்க, என்னைய வச்சு தான் நிறைய சேட்டை பண்ணுவாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால இப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையும் இப்போ நான் வந்து சுற்றி இருக்கிறவங்களை வச்சு சேட்டை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வந்து இல்லை ஷோ காமெடிக்கும் மூவி காமெடிக்கும் டிஃபர் பண்ணி இதில் பண்ணியிருக்கேன். இதில் கதையை தவிர்த்து ஸ்கிரிப்டை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கவுண்டர்ஸும் போடல. ஆனால் பிராங்க் காலில் எப்படி ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட்டமோ அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி அது ஷோ காமெடி வந்து நம்ம டைலாக் மாதிரி தான் சிரிப்பாங்க. அன்வான்டா நம்ம கிரியேட் பண்ணி பேசினா சிரிப்பாங்க. இதில் அப்படி கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயம் இருக்கு. ஆனால் பிராங்க் கால் காமெடி மாதிரி இருக்கும். தலைவர் படம் முடிச்சதுக்கு அப்புறம் கைதி ஸ்கிரிப்டா எந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எதுக்கு ஸ்கிரிப்ட், இதுதான் படம், இதுதான் நடிக்கணும்னு சொன்னா அண்ணன் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ டைரக்டர் சார் கொடுத்த மாதிரி கைதி படத்துல எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீ ஒர்க் பண்ணிக்கோடா, உனக்கு என்ன மீட்டர் வேணுமோ நீ பண்ணிக்கோடா, வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம், அதையும் அண்ணா சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நமக்கு அதெல்லாம் தேவை. உங்களுடைய ஹீரோ அவதாரம் எப்போ பார்க்கலாம்? கூடிய சீக்கிரம். ஹீரோ அவதாரம் இல்லை, எனக்கு ஆப்டான ஒரு கேரக்டர், ஒரு அது ஹோல்ட் பண்ற மாதிரி, ஒரு லீட் பண்ற மாதிரி ஒரு கதை. அது ஒரு தனுஷார் ப்ரொடக்ஷன்ல, அது வேற ஒரு படம். அது அப்படியே இப்போ அடுத்து வேற ஒரு ப்ராஜெக்ட். இப்போ கல்வன் வந்து அடுத்து மார்ச்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து டீசல் படம் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு சில படம் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ.